இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய டிஎன் தமிழ்நாடு எமிஸ், அதாவது டிஎன் எமிஸில் எவ்வாறு டிசியை ஜெனரேட் பண்ணுறது, அதை காமன் பூலில் தள்ளி எப்படி நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்து பேரண்ட்ஸ்கிட்ட கொடுக்குறது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுக்குறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம டிஎன்எம்எஸ்குள்ளே போகலாம். இந்த கூகுளில் போய்ட்டு செல்லுலேயே நம்ம அதை ஜெனரேட் பண்ணலாம். டிஎன் எமிஸ் அப்படின்னு இருக்குது. அது எமிஸ் அப்படின்ற போகிறோம் வெப்சைட்டுக்குள்ளே. அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். உங்கள் ஸ்கூல் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வச்சு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கோல் இருக்கும். அதில் ஸ்டூடெண்ட்ன்றதால அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஸ்டூடெண்ட் டிசி டீட்டெயில்ஸால் போங்க. கரண்ட்டு பாஸ்ட்டுன்னு இருக்கும். கரண்ட்டு ஸ்டூடெண்ட்டில் யாருக்கு டிசி கொடுக்க போகிறோம் அப்படின்றத, இப்போ 8th நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது செக்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணோன்னே சப்மிட் கொடுத்தீங்கன்னா இல்லை அந்த ஸ்டூடெண்ட் நேம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிறகு ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்குது. அதாவது இந்த பென்சில் ஒரு பென்சில் ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி காமன் ஃபோலுக்கு போவோம். இதை டச் பண்ணிங்கன்னா அப்படி காட்டும். எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா நம்ம இதில் என்னென்ன போட போகிறோன்னா, இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் போடுவோம். அடுத்தது வேறு என்ன இருக்குது, ஸ்காலர்ஷிப்பு ரிசீவ்டா எஸ்ன்னு கொடுக்க போகிறோம். மெடிக்கல் இன்ஃபெக்ஷன் எதாவது பண்ணாங்களா அப்படின்றத கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸு எந்த கிளாஸ் போக போகிறோன்னா கொடுக்க போகிறோம். எப்போ அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்கூலில் எது வரைக்கும் படித்தான், எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்தான் அப்படின்னு கொடுக்க போகிறோம். லாஸ்ட் அட்டன் பண்ண டேட் கொடுக்கணும். அப்புறம் லாங்குவேஜ் பார்த்தோன்னா தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் தமிழ் மீடியம் ஸ்கூல்லாம் தமிழ்னு கொடுப்போம். அப்புறம் அதிலே வந்துடும் இது டிசி டேட்டு, டிசி நம்ம கொடுக்குற டேட்டு போட்டு சேவ் கொடுத்துட்டு வந்துடணும். சேவ் கொடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் பேக் வந்துட்டு கூட நீங்கள் போகலாம். மறுபடியும் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் போயிட்டு இதில் டச் பண்ணிவிட்டு சும்மா ஒரு இதுக்காக டச் பண்ணேன், மாறல. அதனால் மறுபடியும் போய் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் போய் டிசியில் போங்க. கொடுத்துட்டு அந்த கரண்ட் ஸ்டூடெண்ட்டில் போயிட்டு 8th இன்றைக்கி நம்ம வகுதில் பார்த்திங்கன்னா விக்ரம்னு ஒரு பையனுக்கு டிசி எடுத்துனாங்க. பேர் இருக்காது. பாஸ்ட்டில் போய் பார்த்தா அந்த பேர் எந்த பேர் நம்ம காமன் பூலில் தள்ளிட்டு 8th கிளிக் பண்ணுறோம். விக்ரமில் வேறு ஏதோ ஒரு பையனுக்கு 8th பார்லுன்ற பையனை இந்த பக்கம் ஆரோ மார்க் டச் பண்ணி ரீசன் கேட்கும். டச் பண்ணிங்கன்னா என்ன அது லாங் ஆப்சண்டா, ரெக்வஸ்டா, டெர்மினல் கிளாஸா, ட்ராப் அவுட்டா, ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரா, டூப்ளிகேட் கேட்க ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி நம்ம மேக்ஸிமம் பார்த்தோன்னா 10th இருந்தால் டெர்மினல் கிளாஸ் கொடுப்போம். டிசி கொடுக்குற மாதிரினா லாங் ஆப்ஷன்னா லாங் ஆப்ஷன் டச் பண்ணணும். இப்போ நம்ம எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. க்ளோஸ் பண்ணிடுறோம். இதில் கொடுத்துட்டு காமன் ஃபோனில் தள்ளிட்டு அப்புறம் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டில் போனால் இப்போ அந்த பையன் யாருன்னு வருது. இப்போ விக்ரம்ன்ற பையனுக்கு இன்றைக்கி 2/9 அவங்க பேரண்ட்ஸ் டிசியை வாங்கியிருக்காங்க. வாங்கின பையனுக்கு இந்த பாருங்க, இது கரெக்ஷன் பண்ணலாம். நேம்லாம் கரெக்ஷன் பண்ண முடியாது. இதில் இந்த டீல்ஸ் மட்டும் தான் கரெக்ஷன் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று இந்த டீல்ஸ் நேம் தமிழில் பண்ணலாம், இங்கிலீஷ்லாம் கை வைக்க முடியாது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்குது. கொடுத்துட்டு அவ்வளோதான். கொடுத்துட்டு மறுபடியும் பாஸ்ட்டில் போயிட்டு 8th ஒரு பையனை கொடுத்துருக்காங்க. அந்த பையன் பேர் விக்ரம். இந்த இடத்துல போயிட்டு இந்த பாருங்க பிடிஎஃப்பில் ஒரு பேஜ் காட்டும். இதை டச் பண்ணிங்கன்னா டிசி வந்துடும். நீங்கள் அப்படியே இதை பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்டில் அந்த பையன் பேர் டிசி ஜென்ரேட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி அதை நீங்கள் மொபைலில் எல்ன் பண்ணால் பிரிண்டர் பார்த்திங்கன்னா வைஃபை கனெக்ஷனில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக உங்கள் மொபைல்லேருந்தே நீங்கள் பிரிண்ட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைன்னா செல்லில் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் கனெக்டில் இருந்துச்சுன்னா உடனே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க கையில் கொடுத்துடலாம். தேங்க்யூ. கற்றுக்குங்க. எளிமையாக இருக்குது. எளிமையான விஷயம். உங்களுக்கும் அது ஷேர் பண்ணணும், நீங்களும் அதை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.